பொன்னேரி இழுபறியாக உள்ளது. விஜய் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்ற முறை திருவொற்றியூர் தொகுதியில் சீமான் நின்று தோற்ற தொகுதியுமாகும். தற்போது இங்கே விஜய் நிற்கக்கூடும். ராயபுரம் தொகுதி இழுபறியில் உள்ளது. இங்கு விஜய் கட்சி இப்பொழுதே முன்னிலையில் இருப்பதாக இதையுமே திமுக தன் கைவசமே வைத்திருக்கும். செல்வ பெருந்தகை நிற்கக்கூடும். பெரிய இழுபறி இருக்கிறது. தற்போதைய நிலையில் முன்னிலையில் விசில், அதாவது திரு விஜய் கட்சி தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. iPlus தி பவர் ஆஃப் ஐ, இந்தியாவின் #1 பிராண்ட் LED டிவி மற்றும் 4ஆம் தூண் இணைந்து வழங்கும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. மக்கள் யார் பக்கம்? தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக உங்களுடைய அடுத்த எம்எல்ஏ யார், எந்த கூட்டணி வெல்லும் என்பதை முந்தைய தேர்தலின் அடிப்படையிலும் தற்போது சூழ்நிலை அடிப்படையிலும் 4ஆம் தூண் விரிவாக ஒவ்வொரு தொகுதியாக உங்களுக்கு அளிக்க இருப்பதை விரிவாக காண்போம். நாம் முதலாவதாக தமிழகத்தின் சென்னையை ஒட்டியுள்ள எல்லை மாவட்டமான திருவள்ளூர் எம்பி தொகுதியை பார்க்கிறோம். திருவள்ளூர் எம்பி தொகுதியில் மொத்தமுள்ள 6 தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி ரிசர்வ் தொகுதி, திருவள்ளூர், பூந்தமல்லி ரிசர்வ் தொகுதி, ஆவடி மற்றும் மாதவரம் ஆகும். திருவள்ளூர் தொகுதியில் முதல் 3 தொகுதிகளாக நாம் காண்பது பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம். இதில் என்ன பார்த்தால் 2006 ஆவடி, மாதவரம் தொகுதிகள் கிடையாது. இவை 2008 மறுசீரமைப்பில் வந்தது. பூந்தமல்லி தொகுதியை பொறுத்தவரை 2006 திமுக 15,330 வாக்குகளிலும் 2016 11,763 வாக்குகள் அதிகம் பெற்று அதிமுக கைப்பற்றியது. ஆனால் மீண்டும் 2021 திமுக 94,110 வாக்குகளில் கைப்பற்றியது. திமுக மிகவும் பலமாக உள்ளது. ஆவடியை பொறுத்தவரை 2016 மாஃபோய் பாண்டியராஜன் மந்திரியாக இருந்தவர், அவர் வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி பெற்றது 1,395 வாக்குகளில் மட்டுமே. ஆனால் 2021 அதை மீண்டும் திமுக 55,275 வாக்குகளில் திரு ஆவடி நாசர் அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் தற்போது அமைச்சராக இருக்கிறார். மாதவரம் தொகுதியை பொறுத்தவரை 2 முறையுமே திமுக வென்றுள்ளது. 2016 15,253 வாக்குகளிலும் 2021 57,071 வாக்குகளிலும் வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2 முறை வென்றுள்ளது. கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை 2006 16 அதிமுக வென்றது. 2006 229 வாக்குகளிலும் 2016 23,395 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. ஆனால் 2021 திமுக 50,938 வாக்குகள் வித்தியாசத்தில் இதை கைப்பற்றியது. பொன்னேரி ரிசர்வ் தொகுதி அதே போல 2006 16 அதிமுக வெற்றி பெற்றது. 2006 11,089 வாக்குகளிலும் 2016 19,336 வாக்குகளிலும் வெற்றி பெற்றது. 2021 திமுக 9,689 வாக்குகளில் கைப்பற்றியது. திருவள்ளூரை பொறுத்தவரை 3 முறையுமே திமுக வென்றுள்ளது. 2006 8,924, 16 5,138, 2021 22,701 என இந்த தொகுதி திமுகவின் வசமே தொடர்ச்சியாக உள்ளது. 2026 இந்த முறை 4ஆம் தூண் நமது கணிப்பின்படியாக கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம் 5ஐயுமே திமுக தன் வசமே வைத்துக் கொள்ளும். பொன்னேரி இழுபறியாக உள்ளது. தற்போது அங்கே விஜய் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே 6 5 தொகுதிகளை திருவள்ளூர் சட்டமன்றத்தில் திமுக தானே வைத்துக் கொள்ளும். ஒரு சீட்டு தற்போதைக்கு இழுபறியாக உள்ளது. அடுத்து காண இருக்கும் தொகுதி சென்னை வட சென்னை. இதுதான் ஒரு சென்னையின் முக்கியமான பகுதி. ஒரு காலத்தில் துறைமுகத்தை ஒட்டு முதலில் வளர்ந்த பகுதி. அதன் பிறகாகத்தான் தென் சென்னை, இப்பொழுது வேளச்சேரி, அம்பத்தூர், இப்படி எல்லா பகுதியும் வளர்ந்துச்சு. இதில் இருக்கிற 6 தொகுதிகள் திருவொற்றியூர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அல்லது ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், ராயபுரம். பெரம்பூரில் திரு விஜய் நிற்க வேண்டும் என அந்த தொகுதியில் பலர் கோரியிருப்பதாக அந்த மாநாட்டின் போதான தகவல் வந்தது. தற்போது நாம் முந்தைய தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றார்கள், என்ன முன்னணி பெற்றார்கள் என்பதை காண்போம். வட சென்னையில் முக்கியமான 3 தொகுதிகள், முதல் 3 தொகுதிகள் திருவொற்றியூர்,
ஆர்கே நகர், பெரம்பூரில், திருவொற்றியூரில் முன்னாள் அமைச்சர் KPP சாமி அவர்கள் வெற்றி பெறும் தொகுதி இது. இங்கே 3447 ஓட்டுகளில் 2006லும், 2016ல் 4863 ஓட்டுகளிலும், 2021ல் 37,661 வாக்குகளிலும் வெற்றி பெற்றார். சென்ற முறை திருவொற்றியூர் தொகுதியில் சீமான் நின்று தோற்ற தொகுதியும் ஆகும். அடுத்தது ஆர்கே நகர். இங்கே ஜெயலலிதா ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளார், ஒரு முறை திரு TTV தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. 2006ல் 18,000 வாக்குகள் வெற்றி பெற்றது. 2016ல் 39,545 ஓட்டுகளில் அதிமுக வென்றது. 2021ல் 42,479 வாக்குகளில் திமுக கைப்பற்றியது. பெரம்பூரை பொறுத்தவரை திமுக 2,778 வாக்கு 88 வாக்குகளில் 2006லும், அதிமுக 519 வாக்குகளும் வெற்றி பெற்றது. 2021ல் திமுக 54,976 வாக்குகளில் முன்னிலை பெற்றது. தற்போது இங்கே விஜய் நிற்கக்கூடும், என்ன ஆகும் என்பதை காண வேண்டும். அடுத்த 3 தொகுதிகளில் முதலில் காண்பது கொளத்தூர். கொளத்தூர் தொகுதியில் தான் தற்போது நமது முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது. கொளத்தூரில் 2006ல் அதிமுக 6,288 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2016ல் திமுக 37,000 ஸ்டாலின் அவர்கள் 37,730 வாக்குகளில் வெற்றி பெற்றார். 2021ல் ஸ்டாலின் அவர்கள் 37,661 வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். திருவிக நகர் தொகுதி 2008ல் உருவாக்கப்பட்டது. 2016ல் திமுக 3,322 வாக்குகளும், 2021ல் 42,479 வாக்குகளும் வெற்றி பெற்றுள்ளது. ராயபுரம் தொகுதி, இது அமைச்சர் ஜெயக்குமாருடைய தொகுதி. இங்கே இவர் 2006ல் 13,503 வாக்குகளிலும், 2016ல் 519 வாக்குகளும் வெற்றி பெற்றார். 2021ல் இதை திமுக கைப்பற்றியது. 8,031 வாக்குகளில் திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை என்ன ஆகும்? 2026 வட சென்னை 6 தொகுதிகளில் திருவொற்றியூர் திமுக ஜெயிக்கிறது, ஆர்கே நகர் திமுக வெற்றி பெறுகிறது, பெரம்பூர் நாம் இழுபறி என்று காட்டுவது ஏனென்றால் இங்கே விஜய் கட்சி வெற்றி பெறக்கூடும், அதுவும் விஜய் நின்றால் நிச்சயமாக அங்கு போக வாய்ப்பு இருக்கிறது. கொளத்தூர் மற்றும் திருவிக நகரில் திமுக கைப்பற்றும். ராயபுரம் தொகுதி இழுபறியில் உள்ளது. இங்கு விஜய் கட்சி இப்பொழுதே முன்னிலையில் இருப்பதாக சில சர்வேக்கள் கூறுகிறது. எனவே கடந்த முறை 6லும் வெற்றி பெற்ற திமுக இந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது. 2 தொகுதிகள் இழுபறியாக திரு விஜய்க்கு சார்பாக இருக்கிறது. பெரம்பூரிலே விஜய் நிற்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி மத்திய சென்னை ஆகும். சென்னை தமிழகத்தின் தலைநகர் உள்ள மத்திய சென்னையில் வில்லிவாக்கம், ஹார்பர் அல்லது துறைமுகம், எழும்பூர், ரிசர்வ் தொகுதி, அண்ணா நகர், 1000 லைட்ஸ் என 6 தொகுதிகள் உள்ளன. இங்கு பல்வேறு அமைச்சர்கள் பலர் போட்டியிட்ட தொகுதி. அண்ணா நகராகட்டும், துறைமுகமாகட்டும், இரண்டிலுமே திரு கருணாநிதி அவர்கள் பல்வேறு போட்டியிட்ட தொகுதியாகும். தற்போது ஹார்பர் தொகுதியின் சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் இருக்கிறார். 1000 லைட்ஸ்லையும் திரு ஸ்டாலின் முன்பு போட்டியிருக்கிறார். அதற்கு முன்பாக திரு கருணாநிதியும் போட்டியிட்ட தொகுதி. எனவே தமிழகத்தின் மிக முக்கியமான தொகுதியாகும். வில்லிவாக்கம் தொகுதி ஒரு காலத்தில் தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியாக இருந்தது. 2008ற்கு பிறகு இதிலிருந்து சில தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் இந்த தொகுதியின் முந்தைய முடிவுகளை காண்போம். மத்திய சென்னையில் உள்ள 3 முதல் தொகுதிகள் வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம். இது 3மே கடந்த 3 தேர்தல்களிலுமே திமுகவின் கோட்டையாக விழுகிறது. திமுக வில்லிவாக்கத்தை 2006ல் 30,116 வாக்குகளிலும், 2016ல் 9,321 வாக்குகளிலும், 2021ல் 37,237 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. எழும்பூரில் 6,480 வாக்குகளில் வென்றுள்ளது. 2016ல் 10,679 வாக்குகளிலும், இந்த தேர்தலில் 2021ல் 38,768 வாக்குகளில் திரு பல்ராமன் திமுக அவர்கள் வென்றுள்ளார். துறைமுகம் தொகுதி சற்றே டைட்டான தொகுதியாக இருந்தது. 2006ல் 410 வாக்குகளிலும், 2016ல் 4,836 வாக்குகள் இருந்தார். 2021ல் தற்போது திரு சேகர் பாபு 27,274 வாக்குகளில் கைப்பற்றியுள்ளார். சேப்பாக்கம் தொகுதி, இது முன்பு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்று இருந்த பொழுது ஒருமுறை திரு கருணாநிதி இங்கே போட்டியிட்டு வெற்றுள்ளார். 2006ல் திமுக 8,526 வாக்குகளும், 2016ல் 16,255 வாக்குகளும், 2021ல் தற்போது திரு உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்ற தொகுதி 69,350 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. 1000 விளக்கு
2006 2468 வாக்கிலும், 2016 8829 வாக்குகளும், 2021 தற்போது டாக்டர் எழிலன் அவர்கள் அங்கே 24,001 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. அண்ணாநகர் தொகுதியை பொறுத்தவரை 2006 12,390, 2016 1086 வாக்குகள் என இரட்டையிலே மிகுந்த போட்டி கொடுத்துள்ளது. மீண்டும் 2021 27,445 வாக்குகள், கிட்டத்தட்ட இந்த 3 தேர்தல்களிலுமே திமுக இதை தொடர்ந்து வைத்துள்ளது. இந்த முறை என்ன ஆகும்? 4ஆம் தூண் கருத்து கணிப்பின் படியாக வெள்ளிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், 1000 விளக்கு 5ஐயுமே திமுக தன் கைவசமே வைத்திருக்கும். அண்ணா நகர் ஒரு இழுபறியாக உள்ளது. இங்கு முன்னிலையில் தாவேகா உள்ளது. எழும்பூரை பொறுத்தவரை இந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நிற்கக்கூடும் என்பதாக ஒரு ரூமரும் ஓடுகிறது. நாம் அடுத்து காண இருக்கும் தொகுதி தென் சென்னை அல்லது சென்னை சவுத். இதில் உள்ள 6 தொகுதிகள் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. டி நகர் போன்ற மயிலாப்பூர் போன்றவை பழங்காலத்தில் முக்கியமான மார்க்கெட்டுகளாக இருந்தன. இப்பொழுது நீங்கள் பார்த்தால் வேளச்சேரியில் 100 அடி ரோடு என்றெல்லாம் விரிந்து விட்டது. விருகம்பாக்கம் பல ஸ்டூடியோக்களை கொண்ட பகுதி. இவற்றில் சைதாப்பேட்டையில் 50களிலேயே திரு கருணாநிதி போட்டியிட்ட தொகுதியாகும். சோழிங்கநல்லூர் புதிதாக உருவாக்கியது தமிழகத்திலேயே மிகப்பெரிய தொகுதி. இதில் கடந்த 3 தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் காண்போம். இந்த தொகுதிகளில் விருகம்பாக்கம் 2006 இல்லாமல் 2008க்கு பிறகு புதிதாக வந்தது. 2016 அதிமுக 2333 ஓட்டுகளிலும், 2021 திமுக 18,367 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை 2006 அதிமுக 5,905 ஓட்டுகளில் வெற்றி பெற்றது. 2016 மற்றும் 21 இரண்டிலுமே நமது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் 16 16,255 ஓட்டுகளிலும், 21 29,408 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. 2006 டி நகரை பொறுத்தவரை அதிமுக 16,477 ஓட்டுகளிலும், 2016 3,055 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. ஆனால் 2021 திமுக வெறும் 137 ஓட்டுகளில் டி நகரை பறிகொடுத்தது. சென்னையில் உள்ள மீதமுள்ள தொகுதிகளில் மயிலாப்பூரை தவிர வேளச்சேரியும் சோழிங்கநல்லூரும் 2008 உருவாக்கப்பட்டது. மயிலாப்பூரை அதிமுக 2006 1,667 ஓட்டுகளிலும், 2016 14,728 ஓட்டுகளிலும் வெற்றி பெற்றது. 2021 திமுக 12,633 ஓட்டுகள் அதிகம் பெற்று இந்த தொகுதியை கைப்பற்றியது. 2016 21 வேளச்சேரியை பொறுத்தவரை 8,872 வாக்குகளிலும், 21 4,352 வாக்குகள். இங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக அசன் மௌலானா வெற்றி பெற்றுள்ளார். சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை 2016 14,913 ஓட்டுகளில் திமுகவும், 2021 35,405 ஓட்டுகளிலும் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. இந்த முறை என்ன ஆகிறது? ஏனால் தாவேகா இந்த பகுதிகளில் ஒரு நல்ல வளர்ச்சி பெற்றுள்ளதாக களம் கூறுகிறது. தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வரும் விருகம்பாக்கத்தில் இழுபறி தென்பெறுகிறது. இழுபறி என்றால் இங்கே முன்னிலையில் தாவேகா விஜய் கட்சி இருப்பதாக கூறப்படுகிறது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை திமுக மாசு அவர்கள் வெற்றி பெறுவார். டி நகரில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும். மயிலாப்பூரில் திமுக என்று கூறினாலும் அங்குமே கூட பாஜக நின்றால் ஒரு நல்ல போட்டி இருக்கக்கூடும். வேளச்சேரி மிகப்பெரிய இழுபறி இருக்கிறது. தற்போதைய நிலையில் முன்னிலையில் விசில், அதாவது திரு விஜய் கட்சி தாவேகா முன்னிலை இருக்கிறது. சோழிங்கநல்லூரில் அதிமுக முன்னிலை பெறுகிறது. தென் சென்னையை பொறுத்தவரை 2 தொகுதிகளில் திமுகவும் 2 தொகுதிகளில் அதிமுகவும் முன்னிலை பெற்றுள்ளது. 2 தொகுதிகளில் இழுபறி காணப்படுகிறது. இந்த இழுபறியில் 1 to 1.5% முன்னிலையில் தாவேகா முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிட்டது. 2% கீழே இருந்தால் நாம் இழுபறி போடுகிறோம். எனவே இந்த தொகுதியில் ஒரு நல்ல ஃபைட் இருக்கிறது. நாம் வரும் காலங்களில் வேட்பாளர் தேர்வுக்கு பிறகு இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கும்.